புதுசா அரண்மனை கட்டுறாரோ என்னவோ. நான் அப்படிதான் நினைக்கிறேன். முட்டாள்தனமா பேசாதீங்க. ராஜா புதுசா அரண்மனை கட்டுறாருன்னா அதையும் இந்த மாதிரி மூடி வைக்கணும். அத முதல்ல யோசிங்க. ஆமா, இங்க இவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது குருவே? நீங்க எப்பவாவது உங்க மூளைய பயன்படுத்திருக்கீங்களா இல்லையா? என் கூட வாங்க. இதுக்கு பின்னாடி எதை இப்படி மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையா? இந்த டோலக்பூர்ல இப்போ இந்த இடத்த பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, இத வேடிக்கை பாக்குறத நிறுத்து. நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். ஓ ஆமா ஆமா, போலாம் போலாம். எங்களை மன்னிச்சிருங்க குருவே. எங்களுக்கு வலிக்குது. கிண்டலா பண்றீங்க? எனக்கு உதவி பண்ணுங்க. குருவே, ஏதாவது தெரியுதா? இல்ல, இங்க எதுவுமே தெரியல. இன்னும் கொஞ்சம் மேல போனா தெரியும்னு நினைக்கிறேன். காப்பாத்துங்க. அந்த இடத்த இவ்வளவு பெருசா போட்டு மூடி வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல சர்க்கஸ் வர போகுதுன்னு நினைக்கிறேன். இத பாக்கும்போது சர்க்கஸ் மாதிரி தெரியல. ராஜு, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏதோ பெரிய யானைய தூக்கி போடுற மாதிரி இந்த குளத்துக்குள்ள கல்ல தூக்கி போடுற. ஆனா நான் ஒரு சின்ன கல்ல தானே தூக்கி போட்டேன். எல்லாரும் எதுக்கு என் மூஞ்சியவே அப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்களாம் என்ன பார்த்ததே இல்லையா? பாத்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. இவ்ளோ மேல இருந்தா நீ எப்படி காலியா கீழே வந்த? ஏதாவது யானை உன்னை தூக்கி போட்டுடுச்சா? தேவையில்லாம பேசுறது நிறுத்து. எனக்கு என்னமோ காலியா ரொம்ப தூரம் போயிட்டான்னு தான் தோணுது. இனிமே வரவே மாட்டான். ஆமா, நானும் அதான் நினைக்கிறேன். ஆனா காளியா இவ்ளோ தூரம் எப்படி போயிருப்பான்? உண்மையிலேயே அவன் பெரிய பலசாலிதான். காளியா, கேளுங்க கேளுங்க கேளுங்க, எல்லாரும் எதுக்காக இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நாள் இப்ப நெருங்கிருச்சு. திரை விலக போகுது. அதுவும் நாளைக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குவீங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, நாளைக்கு 9 மணிக்கு துவங்க போகுது. ஒரு புது அனுபவத்திற்காக காத்திருங்கள். நாளை காலை 9 மணிக்கு மறவாதீர்கள். கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன இது? எல்லாரும் எங்கதான் போனாங்களோ தெரியல. ஏன் யாருமே டைம்க்கு வர மாட்டேங்கிறாங்க? என்ன ராஜு, எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்ட போல இருக்கே. அவ்வளவு ஆர்வமா? சீக்கிரமா வாங்க, அது திறந்திருக்க போறாங்க. வாங்க 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 வாங்க. இது என்ன மார்க்கம் தெரியலையே. நான் வெயிட் பண்ணிக்கிட்டே ரொம்ப இருந்தேன். ஆர்வமா இருக்கு. இது என்னன்னு தெரிஞ்சுக்க. இதுக்குள்ள நிச்சயம் சர்க்கஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தியா, நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது.
நான் சீக்கிரமே பெரிய பணக்காரன் ஆயிட போறேன். இங்க இங்க எனக்கு ஒண்ணு கொடுங்க. இந்தாங்க புடிங்க புடிங்க, எனக்கு ஒண்ணு தாங்க. அப்படியே இன்னொன்னு தாங்க. குருவே, எனக்கு இது மேல போறத பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு நம்ம மேல போகும்போது இது கீழே விழுந்துடுச்சுன்னா என்ன பண்றது குருவே? முட்டாள் மாதிரி பேசாத. அப்படி ஏதாவது இதுல நடக்கிறதா இருந்தா யாருமே உட்கார மாட்டாங்க. நீங்க சரியான பயந்தாங்கோலிங்க. என்ன பார்த்து கத்துக்கோங்க. இவ்வளவு நல்ல சவாரியை இது நாள் வரைக்கும் நான் பண்ணதே இல்லப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காளியாக்க பிடிக்கல போல தெரியுது. அப்படின்னு யார் சொன்னாங்க? எனக்கு கூட தான் ஜாலியா இருந்தது. அப்படியா? அப்புறம் ஏன் உன்னோட மூஞ்ச பார்த்தா ஏதோ ஒரு பூதத்தை பார்த்து பயந்த மாதிரி இருக்கு? நீ பயப்படலனா அப்புறம் எதுக்காக அப்படி கத்துன காளியா? மக்களை நாம இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்காக ஏதாவது செஞ்சாகணும். நாம இதுக்கான டிக்கெட் விலையை குறைச்சிட்டோம்னா கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. வாய மூடு. டிக்கெட் விலைய நாம குறைச்சிட்டோம்னா லாபத்தை எப்படி சம்பாதிக்கிறது? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு. நாம இதோட வேகத்தை இன்னும் அதிகரிக்கலாமே. அப்போ மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. எஜமானரே, இதனால் ஆபத்து அதிகமாகும் இல்லையா? மக்கள் எல்லாரும் பாவம் ஆபத்துல மாட்டிப்பாங்க தலைவரே. வாய மூடிக்கிட்டு நான் என்ன சொன்னேனோ அதை செய். சரி. நானும் ஒரு முடிவு எடுத்தாச்சு. நாளைக்கு போய் மாமன்னரையும் கூப்பிட போறேன். உங்களை நான் அன்போட வரவேற்கிறேன் மன்னா. நீங்க இங்க வந்திருக்கிறது எங்களுக்கு தான் பெருமையை சேர்க்குது. சரி பீம், நீ முதல்ல போ. நான் இங்கே நிக்கிறேன். சரி காளியா, நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது. இல்ல இல்ல, எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தியா? எதனால இது இவ்வளவு வேகமா போகுது? அது தன்னோட கண்ட்ரோலை இழந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி இதை தடுத்து நிறுத்துறது? முதல்ல இதை நாம உடைச்சே ஆகணும். பின்னாடி இருந்து அதை இழுத்தோம்னா ஒரு வேலை நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. காப்பாத்து. இன்னைக்கு பீம் வராம இருந்திருந்தா பெரிய விபரீதம் நடந்திருக்கும். எங்க உயிரை காப்பாத்தினதுக்காக நன்றி பீம். நன்றி எல்லாம் எதுக்கு மகாராஜா? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன்.